தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இங்கிலீஷில் ஒரு அழகான சேயிங் இருக்கும். டோன்ட் worry about what other people are thinking about you. They are busy worrying about what you are thinking about them அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம கவலைப்பட்டிருக்க வேண்டாம். ஏன்னா அதே கவலை தான் அவங்களுக்கும் ஓடிட்டுருக்கோம் என்ற நம்பிக்கையில் நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம தைரியமாக செய்வோம். அந்த நல்ல சிந்தனையுடன் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். நல்ல ஒரு வஞ்சரம் மீன் ஃப்ரை. அந்த வஞ்சரம் மீன் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக எப்படி வறுக்கலாம் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய குவான்டிட்டி வேறு வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு வஞ்சிரம் மீன் கிடச்சி நல்ல ஒரு பெரிய மீனை எடுத்து எனக்கு நல்லா ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து அப்படியே அழகாக ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு மெயினாக என்ன வேணும்னா நல்ல ஒரு மேரினேஷன் வேணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி டீட்டெயிலாக பண்ணலாம் அதான் பார்க்குறோம். என்னுடைய ஃபுல்லாக நான் ஃபுல் மீல்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டும் போது நான் குயிக்காக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலான்றதுக்காக இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனியாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் ஈஸியாக அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வெறும் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டீட்டெயிலாக பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து நல்லா நிறைய மேரினேஷன் தொக்கு தேவைப்படும். அதனால் நம்ம வெங்காயம், தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து தோலோட மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு அதையும் மிக்சியில் அரைச்சி நல்லா திக்காக வச்சுருக்கேன். ஸோ இது நிறைய வெந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, இது கூட கொஞ்சோண்டு கலர் பவுடர் போட போகிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி, தேஹி மிர்ச்சி அது மாதிரி இருந்தால் அதுவே கலர் கொடுக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷனல் தான். இதோட தான் நமக்கு வேணும். தக்காளிக்கு பதிலாக சில பேர் புளியும் போடுவாங்க. நம்ம இன்னைக்கு தக்காளியை போடுறனால அதுவே அந்த புளிப்புனஸ் தரும். அதனால் நம்ம கடைசியில் வேணால் கூட லெமன் லேஸாக நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணும்போது. ஸோ நமக்கு அது தேவைப்படாது. நல்லா தக்காளி நான் டேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். எல்லா மேரினேஷனையும் ஃபுல்லாக நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்துக்க போகிறோம். இது இப்போ கலக்கும் போது தான் மெயினாக என்ன பண்ணணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. மெயினாக தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு மீனோட ஒட்டாது. அதனால் தண்ணியாக இல்லாமல் எவ்வளோ கட்டியாக நல்லா கலர் வச்சுக்க முடியுமோ அது மாதிரி நான் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியும் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து நல்லா இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அன்வான்ட் பார்ட்ஸ்லாம் எதாவது இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இது நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து நம்ம எப்படி குக் பண்ணுவோன்றதுக்காக அவங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து மெயினாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு நம்ம வந்து இந்த ஷேப்லாம் வந்து ரொம்ப பிக்காமல் டெலிகேட்டாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே சென்டரில் இருக்க பீஸ் மட்டும் ஏதாவது நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடலாம். ஹேண்டை வச்சு கையிலேயே டெலிகேட்டாக அப்படி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து லேசாக டேப்லேயே வந்து 2 பக்கம் இப்படி கை கொடுத்து மெதுவாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் இப்படி கழுவினீங்கனாவே நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ மீன் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கூட இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்தால் கூட எடுத்து போட்டுடலாம். வறுக்கும் போது நம்ம வந்து இந்த ஷேப் இல்லாமல் நல்லா நம்ம அப்படியே முழுசாக எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே வந்து நான் ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் கழுவி வச்சுருக்கேன். இந்த ரிமைனிங் இந்த 2 மீனையும் கழுவிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா கழுவி வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டுடலாம். நல்லா ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் இந்த பவுடர் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம மீனில் மேலே நல்லா எடுத்து தேய்க்கலாம். இது ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இந்த டைமில் ஏதாவது பொடி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாத்தூள் அது மாதிரி போட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு மீனாக வந்து இதில் வச்சு நல்லா திக்காக மேலே ஒட்டுற மாதிரி 2 பக்கமும் ஒட்டுற அளவுக்கு நல்லா போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மீனில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். மெயினாக என்னென்னா மீன் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இல்லை நிறைய வாட்டி நம்ம சாப்பிட்லாம். வாரத்துக்கே 3 வாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஒமேகா 3 நிறைய இருக்குது. ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அது பாயில் பண்ணால் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பாயில் பண்ணி சாப்பிட முடியலன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் நான் நல்லா மசாலா தடவி மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஒரு 1/2 hour வந்து நம்மளாம் ஊற வச்சா நல்லா அது காரம் நல்லா இறங்கும். ஸோ ஒரு 1/2 hour கழித்து இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நல்லா ஊறினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மீனெல்லாம் போட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு தவா வச்சுருக்கேன். இல்லைன்னா இங்கே தோசை தவா வச்சுருக்கேன். இங்கே நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுற தவா வச்சுருக்கேன்.
இது ரெண்டுத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதர் நீங்கள் வந்து தோசைக்கல்லில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டவா யூஸ் பண்ணலாம். தோசைக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடுறது அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தோசை அப்புறமா வராது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறதுனால நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை போடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா டச் பண்ணாமல் மெதுவாக எடுத்து போடணும். அப்போ தான் வந்து எல்லா சைட்லேயும் நல்லா ஈவனாக குக் ஆகும், ஜாம் ஆகாமல் இருக்கும். ஒரு மாதிரி நல்லா எடுத்து கிட்ட போய் போடணும். இது வந்து நான் மெயினாக பிகினர்ஸ் தான் காட்டுறேன். ஒரு நீங்கள் ஏற்கனவே குக் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியான நீங்கள் டிப்ஸ் எதாவது எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் பொதுவாக மெயினாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவசரமாக திருப்பி போட்டு எல்லாத்தையும் தூள் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் நமக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி பிடிக்காது. ஸோ ஃபிஷ் நல்லா முழுசாக தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கம் மசாலா வர மாதிரி போட்டு இன்னும் ஒரு ஹாஃப் மாதிரி இருந்தால் கூட இங்கே வச்சிடலாம், யூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வச்சு நம்ம மெதுவாக எடுக்கலாம். இப்போ அவசரப்பட்டு நம்ம வந்து திருப்பக்கூடாது, நல்லா ஒரு சைடு ஆகட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது லைட்டாக மேலே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் லேசாக ஊற்றலாம். ஏன்னா ஆயில் ஊற்றும் போது நல்லா அது ஃப்ரை ஆகும், நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து இன்றைக்கி வஞ்சிரம் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். வஞ்சிரம் மீன் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான மீனாக இருக்கும். ஏன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போன் மாதிரி இருக்கும், அது மட்டும் எடுத்து போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அது மட்டும் அவங்களே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கொடுக்குறதுனால வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக சர்வ் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு பீஸ் அது மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம் ஈஸியாக. இந்த மீன் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து இங்கிலீஷில் கூட வந்து கிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராம்ஃபட் கூட நல்லதாக இருக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் அவுட் சைட் நீங்கள் கண்ட்ரி இருந்தால் கிடைக்கிறது கஷ்டம். ஏஷியன் ஷாப்பில் வந்து நீங்கள் கிடைக்கும். ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷோ இல்லைனா வந்து ஹாஃப் ஃபிஷ்ஷோ ஸ்லைஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரலாம். அப்படி ஒரு உங்களுக்கு கிடைக்கலாம் வந்து நீங்கள் வந்து சால்மன் ஃபிஷ் அது எல்லாத்துலேயுமே கிடைக்கும், ஈஸியாக பீசஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து ஒரு சைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு அடியில் பார்க்கும்போது தெரியுது, இந்த மாதிரி ஆயிலை வந்து கொஞ்சம் நல்லா இப்படி சுற்றி விடணும், அப்போ தான் எல்லாத்துலேயும் பரவும் நல்லா. இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஷாலோ பேனில் பண்ணும்போது கொஞ்சம் ஓரத்தில் நம்மளே எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஊற்றிக்கலாம். இல்லை மேக்ஸிமம் வந்து நம்ம இப்படி திருப்பி விடலாம். இந்த சைடில் கொஞ்சம் பத்தலை, நான் லேசாக அங்கே கொஞ்சம் ஆயில் ஊற்றப்போம். ஸோ இப்போ ஒரு பக்கம் நல்லா ஆன மாதிரி இருக்குது, அதனால் மெதுவாக இப்படி லேசாக இப்படி சுரண்டி பாருங்கள். ஒட்டாமல் வருதுன்னா ஓரளவுக்கு மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு அடி பக்கம். இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ நம்ம மீனில் ரெடியாக இருக்குது, அதனால் அது வந்து நம்ம மெதுவாக அப்படி திருப்பலாம். நல்லா இருக்குது ஒரு சைடு, இப்போ அடுத்த சைடு ஆகட்டும். அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா அப்படி போடும்போது வந்து கொஞ்சம் கிட்ட போய் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு 2 கரண்டி கூட யூஸ் பண்ணி மெதுவாக திருப்பலாம். இதை வச்சுட்டு திருப்பலாம். மெயினாக இந்த பாகம் லேசாக இது மட்டும் புண்டு வரலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி இப்படி முழுசாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நம்ம திருப்பலாம். இப்போது இன்றைக்கி நான் நிறைய ஃபிஷ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு நான் ஒரு 4 ஃபிஷ்ஷாக போட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷாக கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை மேக்ஸிமம் 2 ஃபிஷ் போட்டு எடுத்திங்கன்னா இன்னுமே கூட நல்லா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு பேனில். இது வந்து எப்படி நிறைய கெஸ்ட் வராங்கன்னா எப்படி பண்ணுறது, நான் அதுக்காக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபிஷ்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா வந்துட்டு பேன் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு வாட்டி இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்னொரு வாட்டி பேனை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் போடலாம். ஏன்னா இதெல்லாம் ஒட்டிக்கும் ஃபிஷ் மேலே. ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் ட்ரிப் போடுவோம். தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வந்து தொடச்சி நமக்கு பேனை க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரிப் பண்ணலாம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் திருப்பி நம்ம நல்லா 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம். நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா பெருசாக இருக்கனால 3 போடுறேன் இந்த வாட்டி. இதில் போடலாம். கொஞ்சம் சென்டர் நல்லா ஆயில் போட்டு ஸோ இது லாஸ்ட் ஒன் இதையும் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தான் மசாலா இருந்தால் அப்படி மேலே தடவி விடுங்க. ஸோ நம்ம ஃபிஷ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா பிளேட்டில் சர்வ் பண்ணுறதா இருந்தால் கூட இது மாதிரி நம்ம நல்ல ஒரு சின்ன வாழை இலை சின்ன பீஸ் வச்சு நம்ம அதில் சர்வ் பண்ணால் இந்த வந்து வஞ்சரம் மீன் ஃப்ரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் ஆனியன்ஸ் அது மாதிரி போட்டு நீங்கள் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி கிராண்டாக நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு பீஸே வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். இல்லை ஹாஃபாக கூட நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். சீக்கிரமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.